ஏய், அந்த கிழவங்கிட்ட சொல்லு, அவன் பேத்தியை யாரும் கிட்னாப் பண்ணல, எவன் கூடயே ஓடி போயிட்டான்னு. சும்மா ஸ்டேஷனுக்கு வந்து எங்க உயிரை வாங்கிட்டு. சார் அவன் வயசானவங்க சார். இந்த பாரு, எனக்கும் இது தூங்குற டைமு. சரி, ஒரு வேலை பண்ணுங்க, இப்போ கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பார்க்கலாம். சரிங்க சார். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கால் வருது, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். சரிங்க சார், நீங்கள் கால் பண்ணுங்க. ஹலோ அப்பா 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 தித்தி, தித்தி, தித்தி. வணக்கம் இன்ஸ்பெக்டர். டேய், யாரா நீ? எங்கடா என் பொண்ணு? டேய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் உன் பொண்ணை நாங்க கிட்னாப் பண்ணிருக்கோம். நாங்க யாருன்னு உனக்கு தெரியாததுனால தான் நாங்க உனக்கு இப்ப கால் பண்ணிருக்கோம். கிட்னாப்பா? என்ன வேணும் உங்களுக்கு? டேய், என் பொண்ணு ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணுங்கிற விஷயத்தெல்லாம் 2 நாள்ல சொல்றோம். அது வரைக்கும் உங்க பொண்ணு எங்க கிட்ட சேஃபா இருப்பா. 2 நாளா? ஏன்? ஏன்னா நாளைக்கு அமாவாசை இல்ல, அது முடிஞ்ச பிறகு கேட்கலான்னு இருக்கோம். அடிங்க, நாங்க சொல்றத கேட்கணும், அவ்வளவுதான். சரி. என் கால் கட் ஆன பிறகு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எங்க நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம்னு உன் புத்திசாலித்தனத்தை காட்டாத. உங்க டெக்னாலஜி விட 10 மடங்கு அப்கிரேடடா இருக்கிற ஒரு ஃபோன் கால் தான் இது. நாங்க இருக்கிற இடம் மட்டும் இல்ல, எங்க நம்பரை கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. வெயிட் ஃபார் மை கால். அதிகமா டென்ஷன் ஆகாத. யாரா நீங்களா? எங்களை ஏட்டா கிட்ட அப்படி கொண்டு வந்திருக்கீங்க? யாரா நீங்களா? வந்து அவுத்து விடுங்கடா. ஒளிஞ்ச விளையாடுறீங்க. எங்களை எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? டேய், ஒரு பொண்ணு கிட்ட தான் உங்க வீராப்பெல்லாம் காட்டுவீங்களாடா? முடிஞ்சா என் கை கட்ட அவுத்து விட்டு பாருங்கடா. தைரியம் இருந்தா வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? வயதாங்கோலி பசங்களா, எங்கடா இருக்கீங்க? நேரா வாங்கடா. பிருத்வி பிருத்வி தீபு, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பா வருவாங்க, வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. ஐ லவ் யூ பேபி. எனக்கு தெரியும் நீ இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு. கட்ட விடுங்கடா. வாங்கடா டேய். எங்கடா இருக்கீங்க? வயதாங்கோலிங்களா, தைரியம் தான் வாங்கடா டேய். நீங்களா ஆம்பளைங்களாடா? வாங்கடா டேய். எங்க போய் தொலைஞ்சிங்கடா டேய்? கண் கட்ட மட்டும் அவுத்து விட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் இருக்குடா. ராக்கி, காது கேக்கல நீ உங்களுக்கு? போய் அவன் வாயை அடைச்சு கூட்டிட்டு வா. வந்து அவுத்து விடுங்கடா. என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க எல்லாரும் போட்டு தள்ளுவாங்கடா. எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க? வாங்கடா வாங்கடா. ஏய் ஏய் விடுறாடா. ஏய் பிருத்வி பிருத்வி என்ன நடக்குது? ஏய் விடுறாடா. விடுடா விடுடா அவரை. பிருத்வி தீபு, ஏய் நீ எதுக்கு பயப்படாத. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க. அவருக்கு என்ன பண்றீங்க? பிருத்வி 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 பேபி. அஜு, எங்கடா இருக்கிற? கை வலிக்குது, அவுத்து விடுறா. ஏய், இவனுக்கு எப்பறம் உன் பேர் தெரியும்? சூரி, என்னடா இது? என்னடா நடக்குது இங்க? Boys, meet Mr. Prithvi, also known as SI பொண்ணுடைய boyfriend and my best friend. நம்ம டீமோட 5வது பிளேயர். டேய், ஹாய் சொல்றா. ஹாய் ப்ரோஸ். முரடனுங்க. சூரி, என்னடா இது? ஏன் இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எது வரைக்கும் நாம எல்லாரும் சேஃபா இருக்கோமோ அது வரைக்கும் நம்ம பிளான்ல ஆகிற டெவலப்மெண்ட்ஸ், மற்ற சேஞ்சஸ் எல்லாம் மேட்ருக்கே வராது. ஓகே பாய்ஸ், இது வரைக்கும் நாம விளையாடினது நெட் பிராக்டிஸ். ரியல் மேட்ச் இப்போ ஆரம்பம்.
என்னடா இதெல்லாம் சூரி? ம் 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 நம்ம பிளானுக்கான ஃபைனல் மேட்ச் இப்போ ஆரம்பம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குறி தவறக்கூடாது. ம்ஹும். எனக்கு எதுவுமே புரியல. நாகவர்மா வெளி உலகத்துக்கு மிகப்பெரிய பிசினஸ் மேன், அது மட்டும் இல்லாம கோடீஸ்வரன். இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லீகல் மைனிங். லட்சம்னாலும் அலட்சியம், கோடி போனாலும் கேர்லெஸ் ஆட்டிடியூட், இம்போர்ட்டட் கார்ஸ் அண்ட் ஹியூஜ் பங்களாஸ். அது மட்டும் இல்லாம 10 தலைமுறைகள் ஆனாலும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சொத்துக்கள். இவ்வளோலாம் சொத்து இருந்தாலும் சந்தோஷமா தன்னோட லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டிய அவரோட பொண்ணு சின்ன வயசுல இருந்தே படுத்த படுக்கையா இருக்கா. இவ பிறந்தப்போ நாகவர்மா தன்னோட மனைவியை இழந்தாரு. இப்ப அந்த வீட்டுல குடியிருக்கிறது நாகவர்மா, அவரோட வேலைக்காரங்க, அவரை பாதுகாக்கிற பவுன்சர்ஸ், ஒரே ஒரு பிஏ, அதுக்கப்புறம் அவர் பொண்ணு ஆனா. And here comes the final stage of our plan. ஆனாவ கிட்னாப் பண்றது. என்ன? இன்னொரு கிட்னாப்பா? தீப்தி ஜஸ்ட் கவர் அப் பிளான் ப்ரோ. மெயின் டார்கெட் ஆனாதான். கவர் அப் பிளானா? ஒருவேளை நாம ஆனாவை கிட்னாப் பண்ணிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு விஷயம் லீக் ஆச்சுன்னா, போலீஸ்காரங்க நம்ம லொகேஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா, நாம யாரும் கிட்னாப்பர்ஸா இருக்க மாட்டோம். பிருத்திவியை காப்பாற்ற வந்த ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். தீபு, நான் சொன்னேன்ல நம்மள காப்பாத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருவாங்கன்ட்டு. வந்துட்டாங்க பாத்தியா? சரியான டைம்க்கு இந்த 4 பேர் வந்து என்னையும் என் பாய் ஃப்ரெண்டையும் காப்பாத்திட்டாங்க சார். பயந்தாங்கோலிங்க சார் அந்த கிட்னாப்பர்ஸ். எஸ்கேப் ஆயிட்டாங்க. நீங்க அவங்கள தேடி கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும். எஸ்ஐ மகளே வந்து நாங்க கிட்னாப் பண்ணல, கிட்னாப் பண்ணது வேற யாரோன்னு சொல்லும் போது நாம டோட்டலி சேஃப். ஆடு புலி ஆட்டம் நாம சோக்கா ஆடுவோம். அண்ட் இதுதான் நம்மளோட கவர் அப் பிளான். இதெல்லாம் கேட்கும்போது பிளான் ரொம்ப முன்னாடியே போட்ட மாதிரி இருக்கு. கிட்னாப் பண்ண போறோம் முடிவானதுக்கு அப்புறம் பிளான் போடாம இருந்தா நல்லா இருக்குமா என்ன? இதுதான் பிளான்டு கிட்னாப். எல்லாம் சரிதான். ஆனா ஒரு டவுட். அந்த பொண்ணு ஆனாவ எங்க எப்படி கடத்துறது? நாளைக்கே அவளோட வீட்ல இருந்து. என்ன? அவங்க வீட்டில் இருந்தா 4 பவுன்சர்ஸுங்க, அவங்க வீட்டு வேலைக்காரங்க. இதுல எந்த கேப்ல கிட்னாப் பண்றது? கரெக்ட் சூரி. ஆனா எப்படி கிட்னாப் பண்றது? ரஷ்யா